காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் லஞ்ச் வந்துட்டு லேட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு அவர் இருந்தால் 8 மணிக்கெல்லாம் சமைச்சு முடிக்கணும். ஏன்னா அவர் வெளியில் வேலைக்கு போயிருக்கனால நாங்கள் மட்டும் தானே பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சமைச்சு முடிக்கிறதுக்கே 2:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சமையல் பார்த்தீங்கன்னாக்கா ரசம் கொஞ்சம் இருந்துச்சு, தக்காளி ரசம். அதை சூட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டேன். காலிஃப்ளவர் இருந்துச்சு, அது குழந்தைங்களுக்கு சில்லி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி டெய்லியுமே ஆயில் ஐட்டம் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு நல்லா 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் சேர்க்கல. அப்புறம் கத்திரிக்காய் இருந்துச்சு, அதை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகா பொடி போட்டு நல்லா தவா ஃப்ரை மாரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கிட்ட மிளகா தக்காளி கீரை இருந்துச்சு, அதை பறிச்சிட்டு வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு வெங்காயம் போட்டு கீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உப்புல கடைசி தான் போட்டு, ஏன்னா கீரைக்கு வந்து முன்னாடி போட்டோம்னாக்கா அதிகமாகிடும். அதனால் ஆக மொத்தம் இன்றைக்கி மதியம் சாப்பாடு சூப்பராகவே இருந்துச்சு எல்லாமே. ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.